أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. புகழ் அனைத்தும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே என்று நான் சாட்சியம் பகிர்ந்தேன். அவர் தனித்தவர், இணையற்றவர். அத்தியாயம் 4, 133. மனிதர்களே, அவர் நாடினால் உங்களை அவர் அழித்துவிட்டு அத்துடன் உங்களுடைய இடத்தில் மற்றவர்களை மாற்றி அமைத்து விட இயலும். நிச்சயமாக இதனை செய்யும் உடையவராக இருக்கின்றார். இது மொத்த மனிதர்களுக்கான ஒரு செய்தியா நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான வசனங்கள் ஒரு 4-5 இடத்துல இருக்கு. உங்களை அழிச்சுட்டு உங்களுக்கு பதிலாக வேறவங்களை நான் கொண்டு வருவேன், அல்லது வேற படைப்பை நான் கொண்டு வருவேன் சொல்றேன். இது கடவுள் நாடினால் அப்படி செய்வேன் அப்படின்னு சொல்றாருல, இது நமக்கு ஒரு எச்சரிக்கையா நமக்கு சொல்றது. நாடினால் செய்து விடுவேன் அப்படிங்கிறத நம்ம பல இடங்கள்ல சொல்றத நம்ம பார்க்கிறோம். இது செய்வதற்கான ஆதாரங்களும் இந்த குணங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த நம்ம பார்க்கிறோம். பல சமுதாயங்கள் அழிக்கப்பட்டது, மொத்தமாக அழிக்கப்பட்டுட்டு அந்த இடத்துல வேற ஒரு கடவுள் கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த மாதிரியான வசனங்களை கடவுள் நமக்கு சொல்றாரு. கடவுள் நாடினால் உங்களை நான் எடுத்துட்டு வேற ஆளை கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே போல 56-57 நாம பார்த்தோம்னா, அதாவது விவசாயத்தை பற்றி அந்த விளைநிலை பாருங்க, வானத்துல இருந்து நான் தான் உங்களுக்கு விளைய தர்றேன், அந்த பயிர்கள் எல்லாம் விளையுது, அதெல்லாம் நான் தான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு. நான் நாடினால் பூர்வமாக மாற்றுகிற நம்ம இயலும். கடவுள் நாடினார்னா அது போதும் அப்படிங்கிறத நம்ம கடவுள் சொல்றாரு. இதுக்கும் நம்ம உதாரணங்களை பார்த்தோம்னா அந்த சிவப்பு வாசிகளை பற்றி பார்க்கும்பொழுது நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்ப அறுவடை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அவங்களுடைய தோப்புகள் அழிக்கப்பட்டுடுவ நாம குரான்ல பார்க்கிறோம். இந்த மரங்கள், பயிர்கள், செடிகள் இதெல்லாம் கடவுள் தான் வளர்க்கிற. நாம மனிதர்கள் என்ன நினைக்கிறோம், நாம போட்டு நாம தண்ணி காய்ச்சி வளர்க்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்ல, அதெல்லாம் நான் தான் வளர்க்கிறேன் அவனுக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டுதான் இந்த விஷயத்தை சொல்றாரு. நான் வளர்க்கிறது எப்படியோ அது மாதிரி நான் நாடுதான் தூரமாக்கிடுவேன் அப்படிங்கிறது சொல்றேன். நான் நாடினால் உடையதான ஆட்சியிட நம்மால் தண்ணீரை பற்றி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை பற்றி நம்ம பார்த்தோம்னா, நாம உங்களுக்கு வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குறோம், நீங்க அதை நல்ல சுவை மிகுந்த தண்ணியா இருக்கு அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது சொல்றாரு, நான் நாடினா அந்த தண்ணியை உப்பாக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இடங்கள்ல நம்ம பார்க்கலாம், நல்ல தண்ணியா இருக்கு, குடிச்சுட்டே இருப்பாங்க, டக்குனு உப்பாடு. ஏன் இந்த மாதிரி உப்பாடுது அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ளாம அந்த விஷயத்தை கடந்து போறதை நம்ம பார்க்கிறோம். 36-66 பார்த்தோம்னா, நான் நாடினால் அவர்களுடைய கண்களை குறைத்து விட முடியும், அவர்களுடைய மனங்களில் நாம முத்திரையிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சொல்றாரு, கண்களில் குறைத்தா கடவுளுடைய சான்றுகளையும் அத்தாட்சிகளையும் அவர்கள் பார்க்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. நான் நாடினா கண்கள்ல திரையிட்டுவேன் அப்படிங்கிறத சொல்றாரு. நான் நாடினால் இருப்பிடத்திலேயே அவர்களை நுழைந்து செய்ய முடியும், எப்படியாக அவர்கள் முன்னால் நகரவோ பின்னால் செல்லவோ முடியாது. அவங்க எங்கேயும் இருக்காங்களோ அப்படியே அவங்கள ஃப்ரீஸ் ஆக்கிடுவோம், அப்படி நுழைஞ்சு போறது மாதிரி நாம செஞ்சிருவோம். நான் தான் அந்த மாதிரி இருக்குங்க செஞ்சிருவேன் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடக்கிறத நம்ம பார்க்கிற பூமி அவர்களை விளங்கியது.
அவங்க இருந்துகிட்டு இருக்க நிலையில அப்படியே பூமி இருக்குது. அவங்க இருந்துகிட்டு இருக்க நிலையில நம்ம பார்க்கலாம், பல மரணங்களை பார்க்கலாம். சில பேர் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க, கீழே பிரீத் ஆயிடுவாங்க, அப்படியே விடுவாங்க, அதிர்ஷ்டத்துக்கு. அப்போ இந்த மாதிரி நாடினால் இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இதற்கு முன்னால பல உதாரணங்களை கடவுள் கொடுக்கிறாரு, நம்ம கண்ணு முன்னால காட்டுறாரு பல விஷயங்களை. பல நேரங்கள்ல நாங்க பல மனிதர்கள்ட்ட பேசும் பொழுது, கடவுளை பற்றின செய்தியை சொல்லும் பொழுது, அல்லது மற்ற விஷயங்களை பேசும் பொழுது நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இவ்வளவு உண்மையாகவும் இவ்வளவு விவரிப்பாகவும் நான் உனக்கு சொல்றேன், உனக்கு புரிஞ்சுக்கிற முடியலையா அப்படின்னு. புரியாதா உனக்கு? இவ்வளவு டீச்சரா நான் சொல்றேன், இவ்வளவு மெதுவா நிறுத்தி அழகா சொல்லி தரோம், அது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம். ரொம்ப அதை நினைச்சு ரொம்ப ஏன் இவ்வளவு முட்டாளா இருக்கிறான், புரியவே மாட்டேங்குது. ஆனா சில மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, 611 வானவர்கள் அவர்களிடம் வானவர்களை அவர்களிடம் இறக்கி அனுப்பினாலும், இறந்தவர்கள் அவர்களிடத்தில் பேசினாலும், இறந்து போனவங்க அவங்க கிட்ட பேசினாலும், ஒவ்வொரு அற்புதத்தையும் அவர்கள் முன்னால் கொண்டு வந்து காட்டினாலும், அதாவது ஒவ்வொரு அற்புதத்தைனா எல்லா அற்புதத்தையும் ஒண்ணுன்னா முன்னால கொண்டு வந்து காட்டினா கூட, கடவுள் நாடினால் அன்று அவனால் நம்பிக்கை கொள்கிறார். ஏன் எல்லாமே அல்டிமேட்டா எங்க இல்லைன்னா கடவுள் நாடினால்தான் அந்த விஷயம் நடக்கும். இதெல்லாம் எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட காமிச்சா கூட அங்க கடைசியா என்ன கடவுளே நாட்டம். கடவுள் நாடினால் அன்றி ஆனால் அதனை கவனத்தில் எடுத்துக்கொள்ள இயலாது, அவனால் நம்பிக்கை கொள்ள இயலாது. நாம இன்றைக்கு நம்பிக்கை கொண்டோம்னா நாம நம்பிக்கை கொண்ட நிலையில இருக்கிறோம். இந்த நம்பிக்கை கொண்ட நிலைய நாம உணர்ந்து கொள்ளாமல் இவ்வளவு விஷயங்கள் கடவுள் சொல்றாரு இல்லையா? அதாவது வானவர்கள் அவர்களிடத்தில் இறங்கி வந்தாலும், இறந்தவர்களை அவர்களுக்கு பேசச் செய்தாலும், ஒவ்வொரு அற்புதங்களையும் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டினாலும், கடவுள் நாடினால் என்று அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு நாம நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து, நாம இந்த மாதிரியான விஷயங்களை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியதா. இவ்வளவு விஷயங்களை தாண்டி கடவுள் நம்ம எல்லாம் நம்பிக்கை கொள்ளணும் நாடு இருக்கிறாரு அப்படிங்கிறதான் நம்ம இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கடவுளுடைய அந்த நாட்டத்துல நாம இருக்கிறோம். நாம கடவுளுடைய நாட்டப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். கடவுள் நாடியனால நம்பிக்கை கொண்டிருக்கோம். அவர் விரும்பினால நம்பிக்கை கொண்டிருக்கோம். நாம இந்த நம்பிக்கை கொள்ளல. ஏன்னா சொல்றாரு, ஒரு ஒன்றை காட்டினாலும் அவன் கடவுள் நாடினது நம்பிக்கை கொள்ள மாட்டான் அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. நம்ம என்ன செய்யணும், முழு இதயத்தோடனும் முழு பலத்தோடனும் கடவுளை மட்டும் விரும்பி சரணடையும். இந்த கடவுள் என்ன பண்றாருன்னா, அவர்கள் ஆபிரகாம் பற்றி சொல்லும் போது சொல்றாரு, முழு இதயத்துடன் அவர் நம்மிடம் வந்தார். அதாவது முழு இதயம்ங்கிறது ஆபிரகாம் பற்றி மட்டும் நீங்க சொல்லல, நம்பிக்கையாளர்களை பற்றி சொல்லும் பொழுது கடவுள் சொல்றாரு, அவர்கள் முழு இதயத்துடன் அவர்கள் சரணடைந்தனர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த முழு இதயத்துடன் அவங்க சரணடைகிறது அப்படிங்கிறது என்னன்னா, அந்த அவர்களுடைய இதயத்துல ஒரு சின்ன அளவு கூட போலித்துவ வழிபாட்டினுடைய வடிவங்கள் இருக்காது. அவங்க முழுமையான ஒரு இதயத்தோட அவங்க கடவுளை சரணடைவாங்க அப்படிங்கிற. அவர்களுக்கு நாம் 2 இதயங்களை கொடுக்கவில்லை அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அவர்களுக்கு நாம் 2 இதயத்தை நாம கொடுக்கல. ஏன்னா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இப்ப 2 விஷயத்தை அவங்க செஞ்சோம்னா ஏதாவது ஒண்ணுதான் அவங்க செய்யணும். கடவுளையும் சில பேர் வழிபடுறாங்க, அவங்களுடைய போலி தெய்வங்களையும் வழிபடுறாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக் அந்த போலி தெய்வத்தை வழிபடுறவங்களா அவங்க ஆயிடுறாங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. அவர்கள் கடவுளுக்கு ஒரு பங்கு, அவர்களுடைய போலி தெய்வங்களுக்கு ஒரு பங்கு அப்படின்னு பிரிக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய மொத்த பங்கு அவங்க போலி தெய்வங்களுக்கு தான் போகுது. அவங்களுக்கு நாம 2 இதயத்தை நாம கொடுக்குறாங்க. அப்ப அந்த அடிப்படையில முழு இதயத்துடன் நாம சரணடையணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 26:4
நாம் நாடினால் அவர்களுடைய கழுத்துக்களை துணியும்படி அழுத்துகின்றதோர் அத்தாட்சியை விண்ணிலிருந்து நாம் அனுப்பி இருக்க முடியும். இது எப்படின்னா, அவருடைய அத்தாட்சியை காண்பிக்கும் பொழுது எவனுமே சரணடையாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு, எல்லாருமே சரணடைஞ்சிருவான். அதாவது வலுக்கட்டாயமா பிடிச்சி அனுப்புறது, நீ சரணடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அத்தாட்சியை கடவுளால காட்ட முடியும் இல்லையா? எவனுமே சரணடையாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புமே இல்லாத அளவுக்கு அத்தாட்சிகளை அவனுக்கு காட்டி அவனை சரணடைய வச்ச கடவுளால் முடியும். ஆனா கடவுள் என்ன செய்றாருன்னா அதை செய்யல. ஏன்னா அவனுக்கு நிர்பந்தப்படுத்தி அவருடைய ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா விருப்பத்தோட, நீங்க எல்லாரும் விருப்பத்தோட தரப்பு, அதுதான் நீங்க கடவுள் சொல்ற விஷயம். நம்ம பிளான்ல பார்த்தோம்னா நீங்க அவர் எல்லாத்தையும் ஒரே சமுதாயம் ஆக்கி கடவுளால முடியும் இல்லையா? அவங்க எல்லாம் ஒரே சமுதாயம் ஆக்கலன்னா ஏன்னா அந்த மாதிரி கடவுள் நாள் இந்த நாட்டத்தை பற்றி நாம பார்த்தோம்னா 10-100 பார்த்தோம்னா கடவுளின் நாட்டத்திற்கு ஏற்பவே தவிர எவரும் நம்பிக்கை கொள்ள இயலாது. புரிந்து கொள்ள மறுப்பவர்கள் மீது அவர் ஒரு சாபத்தை ஏற்படுகின்றார். கடவுளின் நாட்டத்திற்கு ஏற்பவே தவிர யாருமே நம்பிக்கை கொள்ள முடியாது. ஏன்னா புரிந்து கொள்ள மறுப்பதற்கு முன்னாலே அவர் ஒரு சாபத்தை வச்சிருக்காரு. அந்த சாபத்தை தாண்டி கடவுளுடைய நாட்டத்திற்கு ஒரு மனுஷனால நம்பிக்கை கொள்ளவே இயலாது. நீங்க தான் 10-100 சொல்றாரு, நீ நேசிப்பவர்கள் எல்லாம் உம்மால் வழி நடத்திவிட இயலாது. கடவுள் யாரெல்லாம் நாடாரோ அவருடைய அறிவிற்கேற்ப, அவருடைய ஞானத்திற்கேற்ப அவர் நாடுகின்றவர்களை அவர் வழி நடத்துகின்றார். நீ விரும்புற எல்லாத்தையும் நீ வழியாகல கொண்டு போக முடியாது அப்படிங்கிறத 58-56 சொல்றாரு. நீங்கள் நாடுவது எதுவாகினும் கடவுளின் நாட்டத்திற்கு ஒப்பவே. ஒவ்வொரு மனிதர்கள் என்ன விரும்புறாங்களோ, என்ன நாடுறாங்களோ, இது எல்லாமே கடவுளுடைய நாட்டம் இருக்குல்ல, அந்த நாட்டத்திற்கு ஒத்ததாகவும் இருக்கு அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம்னா, இது எப்படின்னா, நமக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வருதுன்னா கடவுள் நான் மட்டும் வருமான். எனக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு துன்பத்துல நான் இருக்கேன் அப்படின்னா அதுவும் கடவுள் தான் நாட்டாரா அப்படின்னு கேட்கறாங்க கேள்வி இல்லையா? ஒரு ஒரு கஷ்டம் வருது, துன்பம் வருதுன்னா இது கடவுள் தான் நாட்டாரா அவங்களுக்கு? ஒரு கெட்டதுலாம் அவங்களுக்கு கடவுள் தான் நாட்டாரா? அப்ப நம்ம அந்த கேள்வி கேட்கும் போதே நமக்கு பதில் அது. ஏன்னா இது எல்லாமே கடவுள் தான் நாட்டாரா? எல்லாமே கடவுள் தான் நாடுறாருங்கிற அந்த ஒரு விஷயத்த நீங்க உள்வாங்கி இருக்கீங்களா, பல விஷயங்கள் எதிர்கேள்விகள்ல நிற்கும். இதெல்லாம் கடவுள் நாட்டாரு, நீ இப்படி செய்யறதெல்லாம் கடவுள் நாடுறாரா, நீ கடவுள் மேல பள்ளி போடுறியா அப்படின்னு நம்ம கேட்டோம். ஆனா கடவுள் தான் நாடுறாரு அப்படிங்கிறதான் நம்ம அல்டிமேட்டா இருக்கிற அந்த விஷயம். ஒவ்வொன்றும் கடவுளின் நாட்டப்படியே நடக்கின்றது என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு பல மருந்து இயங்குறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட சில சக்திகள் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு தோணும்னா, இல்ல இதெல்லாம் நம்ம சில விஷயங்கள் நம்ம செய்யணும். இந்த யூதர்களை பற்றி ஒரு குறிப்பு இருக்கும் இல்லையா, அவர் கடவுள் எல்லா விஷயங்களுக்கும் கீழே இறங்கி வர்றதில்லை, குறிப்பிட்ட விஷயங்களுக்கு தான் அவர் வருவாரு, மற்றவங்க நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது குறிப்பு. அந்த மாதிரி இது எல்லா மனிதர்களுக்கும் உள்ளக்க இருக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு சின்ன விஷயமா இருந்தா அது நம்மளால சிந்திக்கலாம், ஓகே அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கடவுளோட நாட்டம் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பெரிய விஷயமா இருந்தா அது கடவுளோட நாட்டம்லாம். இப்போ அடுத்தவங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா கடவுளோட நாட்டப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்ட் பண்ணிட்டு வருவோம். இதை நம்மளுடைய பிள்ளைக்கோ அல்லது நமக்கோ அல்லது நமக்கு நெருங்கிய யாருக்கோ நடக்கும் பொழுது, ஏன் இந்த மாதிரி நடக்குது, நீ சரியா போலையா அல்லது அவன் சரியா வரலையா, இது மாதிரி பல கேள்விகளை நாம எழுப்போம். இது மாதிரி இன்னும் பல விதமான கேள்விகளை எழுப்பக்கூடியவர்களா
நாம இருக்கிறோம். ஒன்றும் கடவுளுடைய நாட்டப்படிதான் நடக்குது. அவர் நாடியதை தவிர, அவர் விதித்ததை தவிர வேறு எதுவுமே எங்கேயும் நடக்க போறது இந்த பூமியில அப்படிங்கிற நம்ம முழுமையா நம்மளுடைய மனதில உள்வாங்கி கொள்ளணும். இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். கடவுளின் அல்ஹம்துலில்லாஹ் இறைவனுக்கும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே இதை நான் சமர்ப்பிக்கும் பகுதியில் அவர் தனிப்பவர் அத்தியாயம் 8:46. அத்துடன் அந்த நேரம் வந்தவுடன் நீங்கள் இவர்களை எதிர்கொண்ட பொழுது, இது ஒரு போர் சமயத்துல உள்ள சம்பவத்தை கடவுள் சொல்வாரு. இந்த போர்ல எதிரணியினர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள என்ன செய்யறாருன்னா, கடவுள் நபிக்கும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் குறைவான எண்ணிக்கையில அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத கனவுல காட்டுறாரு. அதே போல எதிரணியினருக்கும் இவங்க குறைவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத கனவுல காட்டுது. அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வசனம் பேசுது. இந்த செயல்பாடு ஏன் நடக்குது, இந்த செயல்பாட்டை கடவுள் ஏன் செய்யறாரு அப்படிங்கிறதும் கடவுள் சொல்றாரு. குறிப்பிட்ட திட்டத்தை செய்து முடிக்க கடவுள் நாடினார். அனைத்து தீர்மானங்களும் கடவுளால் செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு தீர்மானங்களும் கடவுள் தான் செய்யறாரு. இங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டத்தை செய்யறதுக்கு கடவுள் அங்க நாடுறாரு. என்னன்னா, அதிகமான பேர் இருக்கிறதா அவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவங்க போர் செய்ய மாட்டாங்க, பின்வாங்கிருப்பாங்க. நம்பிக்கையாளர் அவங்களுக்கு அது கடினமா போயிருக்கும். அதை எதிர்கொள்றதுக்கு அவங்களுக்கு தயங்கி இருப்பாங்க அப்படிங்கிறத நினைப்பாங்க. அதே போல எதிராளிக்கு அந்த மாதிரி காட்டுறாங்க. எதிராளிக்கு உண்மையில ரொம்ப பேர் இதே மாதிரி காட்டியிருந்தா, நம்பிக்கையாளர் ரொம்ப பேர் இதே மாதிரி காட்டியிருந்தா அவன் பின்வாங்கிடும். 2 பேரும் மோதி ஆகணும், அந்த சண்டை நடந்தாலும். அந்த சண்டையில இந்த நம்பிக்கையாளர்களுக்கு தீர்மானங்கள் கிடைக்கணும். உங்களுக்கு உண்டான அந்த லாபத்தை கடவுள் அவங்களுக்கு கொடுக்கணும். உண்டான பயன்களை அவங்க அடையணும். இதுதான் கடவுளுடைய திட்டமா இருக்கு. அந்த திட்டத்தை செய்து முடிக்க கடவுள் வாழ்றாரு. நம்பிக்கையாளர்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது அங்க கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி பலவிதமான செயல்கள்ல நாம என்ன நினைக்கிறோம்னா, நாமளே கட்டுப்படுத்திக்கிறோம். இந்த மாதிரியான செயல்கள்லாம் உதாரணமா நம்ம சொல்லலாம். அது பேசுறது, பேசுறது, விபச்சாரம், இந்த மாதிரி கொள்ளை, தற்பொழுது இந்த மாதிரி பலவிதமான கெட்ட செயல்கள் இந்த பூமிகள் விதமான இது எல்லாத்தையும் நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பல விஷயங்கள்ல நம்ம செய்யாம இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், நாம இந்த மாதிரியான செயல்கள் நாம வச்சுக்கிறோம், நாம கண்ட்ரோலா இருக்கோம், நம்ம எல்லாம் செய்யாம நம்மளை நாமளே கட்டுப்படுத்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா அது இல்லை. அந்த மாதிரியான செயல்கள்லாம், அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நம்ம கிட்ட வராம கடவுள் அதை தடுத்து வச்சிருக்காரு. கடவுள் நம்மளை காப்பாற்றுறாரு அந்த மாதிரி விஷயங்கள் வராம இருக்கு. உதாரணமா யூசுப் இருக்கிறாரு. அவருடைய அழகுல அந்த மன்னருடைய மனைவியா இருக்கட்டும் அல்லது அந்த பெண்களா இருக்கட்டும், அவருடைய அழகுல மயங்குறாங்க. அங்க தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்புறம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா இது என்ன இருக்குன்னா, கடவுள் அதை விடாம தடுக்கிறது. ஏன்னா அது வந்துச்சுன்னா நமக்கு தேங்கும், நாம கண்டிப்பா தப்பு செஞ்சிடணும் அப்படிங்கிற அடிப்படையில இது கடவுளுடைய திட்டமா இருக்கு. கடவுள் அதெல்லாம் நம்ம கிட்ட தடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாம இல்லையா? படம் பேசுற பல பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட சேர்ந்து நம்ம உட்கார்ந்தோம்னா தொடர்ந்து அப்படி ஜாலியா இருக்கும். படம் பேசுறோம்னா அது மாதிரி ஒரு ஜாலி நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா இல்லாத பொருளாக எல்லாத்தையும் நம்ம வாயில வந்ததெல்லாம் பேசலாம். அது பொருள் போயிட்டே இல்லை. 24 hours இருந்தா கூட அது உங்களுக்கு டைமே கொடுக்கும், அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு மக்கள் மத்தியில நாம இருந்த பாருங்க இருந்தோம்னா நாமளும் அதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இதுல கடவுள் நம்ம என்ன சொல்றாங்க, ஒரு தள்ளி வச்சுக்கிறது, பொருள் பேசுறது, இந்த மாதிரி விபச்சாரம் செய்யறது, இந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகளை கடவுள் தான் நம்மளை தள்ளி வச்சிருக்காரு. அதனால நம்ம இப்படி இருக்கோம்.
இந்த மாதிரியான விஷயங்களை விட்டு விலகி இருக்கும் இல்லையா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த. ஏன்னா அதுக்கு உதாரணமா பல விஷயங்களை நம்ம குரான்ல பார்க்க முடியும். கடவுளுடைய கடவுளுடைய அறிவு மட்டும் அவர்களிடம் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வழியேற்ற கொடுப்பாங்க அப்படின்னு கடவுள் பல இடத்துல சொல்லு. அப்ப அவருடைய அருள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மத்தியில வராம இருக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை அந்த கடவுள் செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்க கடவுள் நாடியது மட்டும்தான் நடக்கும். அதாவது நல்லதா கெட்டதா எந்த விஷயமா இருந்தாலும் இந்த பூமியில கடவுள் என்ன நாடுறாரோ அது நடக்கும். நீங்க கடவுள் நாடலப்பா அதனால எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்றதுதான் இல்லை. இந்த கடவுள் நாடாம எதுவுமே இல்லை. கடவுள் நாடல அப்படிங்கிற வார்த்தையே தப்பு. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதோ கெட்டதோ அவர் நாடி ஆகணும், அவர் நினைச்சு ஆகணும், அவர் நாட்டப்படியே அது நடக்கும் இல்லையா? அந்த நாடுறது மட்டும்தான் இருக்குது இந்த பூமியில. கடவுள் நாடியது மட்டும்தான் நடக்கும், கடவுள் நாடுறது மட்டும்தான் இந்த பூமியில நிகழும். அதனால கடவுள் என்ன செய்யறாருன்னா ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என்னன்னா, ஆபிரகாம் அவருடைய கனவுல அவருடைய மகனை அழித்து பழியிடுற மாதிரி ஒரு கனவு காண்றாரு. அதை அந்த பையன் பெருசானா அவர்கிட்ட சொல்றாரு. அப்ப அந்த பையன் என்ன சொல்றாருன்னா, கடவுள் நாடினால் என்னை பொறுமையுடையவனாக நீ காண்போம். நீங்க கடவுள் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. கடவுள் நாடினா நான் பொறுமையுடையவனா இருக்கணும். அங்கே கடவுள் நாடினால்ங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம் அந்த இடத்துல. அதே போல மோசத்துடைய மாமனாருடைய அந்த விஷயத்திலும் நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கிறோம்னா, கடவுள் நாடினால் என்னை நீ நன்னறியுடையவனாக பார்ப்பார அப்படின்னு மோசத்துக்கிட்ட அவர் சொல்றாரு. அவருடைய மாமனார் சொன்னார், கடவுள் நாடினால் என்ன நீ நன்னறியாளனா நீ பார்ப்ப அப்படின்னு சொல்றாரு. அதே போல மோசஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த குருக்கிட்ட கடவுள் நாடினா நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன், கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஜோசப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தா கூட அவர் தந்தை வரவேற்கும் பொழுது, நான் உங்களை வரவேற்கின்றேன், கடவுள் நாடினால் இந்த இடத்தை ஒரு பாதுகாப்பான இடமாக நீங்க பாப்பீங்க அப்படிங்கிறத அங்க ஜோசப் சொல்றதை நம்ம பாக்குறோம். இங்க இந்த மாதிரியான உதாரணங்கள் மூலமா, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா கடவுள் நமக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. கடவுள் நாடினால் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றாரு. நாம முன்னால பார்த்தோம், ஒவ்வொரு நிகழ்வுகளும் கடவுள் நாடினால் மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இங்க 23 எதிர்காலத்தில் எந்த ஒன்றையும் நீ செய்வீர் என்று நீ கூற வேண்டாம். எதிர்காலங்கிறத நாளைக்கு மத்தியானம், சாயந்தரம், 4 வருஷம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு, இந்த மாதிரி எதிர்காலத்துல நான் 1 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு வீடு கட்டி தரப்பா அப்படின்னு நீங்க எதிர்காலத்துல நடக்கிற எந்த ஒன்றையும் நீங்க கூறாதீங்க. எப்படி கூறாம அப்படிங்கிறத சொல்றாரு. கடவுள் நாடினால் என்று கூறாமல் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. எதிர்காலத்துல நான் இப்படி செஞ்சிருவேன், இப்படி செய்வேன், இந்த மாதிரியான காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு கடவுள் நாடினால் என்று கூறாமல் நீங்கள் கூறாதீர்கள் அப்படிங்கிறத சொல்றேன். இதனை செய்ய நீர் மறந்துவிட்டால் உடனடியாக உன் இரட்சகரை நினைவு கூறுவதோடு மேலும் கூறும், அடுத்த முறை இதைவிட சிறப்பாக செய்வதற்கு என் இரட்சகர் என்னை வழி நடத்துவாராக. அப்போ இந்த நம்ம இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பக்கத்துல இருக்கு. அதே போல கடவுள் நாடினாலுங்கிறத நம்ம மற்ற மாற்று மத சகோதரர்களோட நம்ம பயன்படுத்தும். சில நேரங்கள்ல முஸ்லிம்கள்கிட்டயோ அல்லது இந்துக்கள்கிட்டயோ இல்ல ஒரு வியாபார பரிவர்த்தனை செய்யும் பொழுதோ இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொன்ன முடியுங்க, இல்ல கடவுள் நாடினால் சொன்ன. சில பேர் பயங்கரமா கோபப்படுவாங்க, என்ன ஏமாத்து வேலை பாக்குறியா நீ, என்ன கடவுள் நாடினா சொல்ற. ஏன்னா அவங்க பலவிதமான சம்பவங்களை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அந்த வார்த்தைய ஒரு தவறான வார்த்தை மாதிரி பிரயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்ஷால்லா தரப்பா அல்ல நான் தான் வந்துடுறேன். அப்போ கடவுளை நிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு போயிடுறாங்க. இப்ப எதிரணிகள்
இந்துக்களை சொல்லும் போது கூட அந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது. என்ன கடவுள் நான் கடவுள் நான் நீங்க சொல்லுங்க நம்ம நீங்க என்ன சொல்றீங்க பதிலெல்லாம் தர மாட்டீங்களா? கடவுள்லாம் இருக்காது. அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா அந்த இடத்துல கடவுளை மறந்துட்டு தந்துடுறேன் அப்படின்னு நம்ம முன்னிலைப்படுத்தும். இந்த விஷயம் அங்க என்ன நடக்குதுன்னா கடவுளை ஓரம் கட்டுற அந்த நிலையை உருவாக்குறாங்க அந்த எதிராளிகள். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்னன்னா கடவுள் நாடினால் என்று கூறாமல் நீங்க கூறக்கூடாது எதிர்காலத்தில் உள்ளதா அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நபருக்கும் கடவுள் நமக்கு சொல்றது. ஒவ்வொரு தனி நபருக்கும் கடவுள் நமக்கு சொல்றாரு. இப்ப சில நேரங்கள்ல அந்த விஷயங்களை வெளிப்படையாம நம்ம செய்யலாம், சில நேரங்கள்ல மறைமுகமா மனசுக்குள்ளே நீங்க சொல்லிக்கலாம். ஆனா நீங்க சொல்லி ஆகணுங்கிறத இங்க நாம பார்க்கணும். நீங்க சொல்லாம இருந்துடாதீங்க. ஏன்னா ஒண்ணு கடவுளுடைய நாட்டப்படிதான் நடக்குது அப்படிங்கிற நாம அறிஞ்சிருக்கிறோம். அப்ப அந்த நிலையில நாம இருக்கும் பொழுது கடவுள் நாடினால் சொல்லாம எந்த ஒன்றையும் சொல்லாதீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அது வெளிப்படையாகவும் நீங்க அந்தரங்கமா நீங்க சொல்லி ஆகணும். கடவுள் எனக்கு சொல்றாருன்னா நான் சொல்லணும். நான் சொல்லும் போது கடவுளை நிந்தனை செய்யறான், அவங்க சொல்றது எனக்கு சங்கடமா இருக்குன்னா நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம், கடவுள் நான் தந்துடப்பான் அப்படின்னு. ஏன்னா நான் சொல்லி ஆகணும் அந்த விஷயத்த அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா அந்த விஷயத்த மறந்துட்டோம்னா இன்ஷால்லான்னு சொல்றதுக்கு மறந்துட்டோம், கடவுள் நாடினான்னு சொல்றதுக்கு மறந்துட்டோம். அப்படின்னா என்ன சொல்லணுங்கிறத கடவுள் சொல்ல என்ன சொல்லணும்னா அடுத்த முறை இதை விட சிறப்பாக செய்வதற்கு என் ரட்சகர் என்னை வழி நடத்துவாராக அப்படிங்கிறதான் அந்த இடத்துல சொல்லணும். அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த முறை இதோட பெஸ்டா நான் நடப்பேன் அப்படிங்கிற நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பெஸ்டா நடக்குதுன்னா என்ன? இப்ப கடவுள் நாடினாலுங்கிற ஒரு விஷயம் இருக்கு, இதோட பெஸ்டா நம்ம எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது என்னன்னா நம்ம பார்க்கிறோம். அதாவது உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் நீங்க அதே அந்த அந்த வாழ்த்தை திருப்பி சொல்லுங்க, அல்லது அதை விட சிறந்ததை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அதை விட சிறந்தது நாம பாக்குறோம், அது எஸ்டாப்ளிஷா இருக்கு. ஒரு சலாமுன் அலைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் மீது கடவுளுடைய அருளும் கிருபையும் உண்டாவதாக அப்படின்னு அந்த விஷயத்த இன்னும் சிறப்பா ஆக்கி அந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரியான ஒரு விஷயத்தான் இங்க கடவுள் சொல்றாரு. 25:10 பார்த்தோம்னா பாக்கியமிக்க ஒருவரான நாடினால் அப்படிங்கிற அந்த அந்த விஷயத்த அங்க சொல்லப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே போல இந்த கடவுளுடைய தன்மைகளை சொல்லி நாம கடவுள் நாடினார் அப்படிங்கிறது சொல்றது அங்க சிறப்பான ஒரு விஷயமா நாம அதை எடுத்துக் கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான விஷயத்த நம்ம அடுத்த முறை சொல்லும் பொழுது சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒவ்வொன்றும் கடவுளுடைய நாட்டப்படிதான் இந்த பூமியில நடக்குது அப்படிங்கிறத நம்ம முழுமையா உள்வாங்கிய நிலையில ஒவ்வொரு இன்றைக்கு எந்த நிலையில இருந்தாலும் சரிதான் கடவுள் நாடினால் நான் செய்வேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம சொல்லாம எதிர்காலத்தை நாம குறித்து இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நாம கவனத்துல கொள்ளலாம். அதை நம்ம பின்பற்றக்கூடியவர்களா அதை விட்டு விடாமல் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களா கடவுள் நம்ம ஆட்சி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஆட்சி முஸ்லிம்.